பிடிக்கிறது பற்றி பார்க்கலாம். சீர் பிடிக்கிறது எப்படி கண்டுபிடிக்கலாம்? சொல்லும் குழந்தைகள் வந்து அழுதுகிட்டே இருக்கும். சில நேரம் குழந்தைகள் அழுவும். அந்த மாதிரி சிம்டம்ஸ் தெரியும், அறிகுறிகள் தெரியும். இன்னொன்று அழமாட்டாங்க, நல்லா தூங்கிக்கிட்டே இருப்பாங்க. எனி டைம் தூங்கிட்டே இருப்பாங்க. அதாவது ஒரு விளையாட்டுத்தனம் இருக்குது, சிரிப்பு இருக்குது. ஆனால் காலையில் நைட்டு தூங்கிட்டே இருப்பாங்க. அது மாதிரி அப்படி இருக்கும். சில இது வெளிப்படையே தெரியும், சில இது உள்ளுக்குள்ளே இருக்கும், தெரியாது. நம்ம தான் கண்டுபிடிக்கணும். நல்லா தூங்குறானேன்னு விட்டுறக்கூடாது, சரிங்களா? அந்த மாதிரி இருக்கும். அப்புறம் ஆய் வந்து போகும், வெள்ளை மஞ்சள் கலந்த மாதிரி பிடிச்சின்னு போகும். வாசனை கண்டிப்பாக அடிக்கும், ஆயில் ரொம்ப வாடை அடிக்கும், சீருந்தனா வாடை அடிக்கும். அப்புறம் உச்சிக்குழி அம்மான மாதிரி இருக்கும், காய்ச்சடிக்கும், சரிங்களா? இந்த மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக சீர் இருக்குன்னு அர்த்தம். கண்டிப்பாக நம்ம சீர் பார்க்குற இடத்துக்கு போய் பார்க்கலாம். தொட்டல் கட்டுறதுக்கு சொல்லிக் கொடுத்தேன். முதல்ல நம்ம வேஷ்டியை வந்து இப்படி எடுத்துருக்கோம், சரிங்களா? நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கோம் தொட்டில் கட்டுறதுக்கு, இருந்தாலும் தெரியாதவங்க இருப்பாங்க. பார்த்தீங்களா? இப்படி நம்ம வந்து இப்படி எடுத்து வச்சுக்கணும். எடுத்து வச்சுட்டு துணியை வந்து இங்கிட்ட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விட்டுட்டு இந்த கயிறு வந்து தொட்டில் கயிறு வந்து இப்படி இருக்கும் மேலே, சரிங்களா? அப்படி இருக்கும். நம்ம அந்த மேல் உள்ள பகுதியை நம்ம அங்கிட்ட விட்டுலாம், சேர்க்க வேண்டாம், சரிங்களா? இருக்குது. அப்போது மேலே அப்படி இருக்குங்களா, நம்ம இந்த கயிறு எக்ஸ்ட்ரா தான் நம்ம விட்டுப்போம், தொட்டில் கம்பு இருக்கும். அப்படி இருக்கும் போது இந்த கயிறை நம்ம இப்படி இடையில, சரிங்களா? அந்த இருக்கா உள்ளுக்குள்ளே இடையில, அதாவது இப்படி இது மேலே இருக்கும், சரிங்களா? அந்த மாதிரி நம்ம எங்கிட்ட எக்ஸ்ட்ரா கொஞ்சம் துணி விட்டுருக்கோம். கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் விடணும். சின்ன பிள்ளைங்க வெயிட் அவ்வளோ இருக்காது, இழுக்காது. இல்லைனா கொஞ்சம் வெயிட் ஏறாருன்னா அந்த துணி வந்து கொஞ்சம் லைட்டாக இறங்கும், ரொம்ப இறங்காது. ஆனால் ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்படி கெட்டுங்க, கண்டிப்பாக எவ்வளோ நீங்கள் அவுக்க கூட முடியாது, அந்தளவுக்கு இறுகிரும், அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும். தைரியமாக இந்த மாதிரி கெட்டுங்க. எனக்கே கெட்ட தெரியாமல் தான் இருந்துச்சு, வேறு மாதிரி கெட்டினேன். எனக்கு எங்கள் அத்தை சொல்லி கொடுத்தாங்க, சரிங்களா? இது மேலே இருக்கும் கயிறு, சரிங்களா? மேலே இருக்கும். நான் இடையில இப்படி விட்டுருக்கேன், சரிங்களா? நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குங்க. நான் இப்படி தான் கெட்டுவேன். எனக்கு சில நேரம் தொட்டில் கழுவுறதுக்கு எடுப்பேன், கஷ்டப்பட்டு தான் அவுப்பேன், அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும், சரிங்களா? அடுத்து இது இந்த கயிறு மேலே இருக்கும், சரிங்களா? மேலே இருக்கும், புரிஞ்சுப்போம். மேலே இருக்குது. நான் இடையில விட்டுருக்கேன், இந்த சைடு கொஞ்சம் துணி விட்டுருக்கேன். அதுக்கப்புறம் இப்படி கொஞ்சம் இந்த இடத்த கொஞ்சம் ரொம்ப ஒட்டி விடக்கூடாது, கொஞ்சம் அளவு விட்டுருங்க. கொஞ்சம் அளவு விட்டுட்டு கொஞ்சம் இப்படி ஒரு 2 ரோ சுற்றணும். மொதல் ரோ சுற்றிட்டேன், அடுத்து 2ஆவது ரோ சுற்றிட்டு இந்த இருக்குங்களா 2 கயிறு, அதை எடுத்து இப்படி உள்ளே விட்டு இப்படி எடுத்துக்கணும், புரியுதுங்களா? இப்படி எடுத்துட்டு இதை உள்ளே விடுறோம். உள்ளே விட்டுட்டு இப்படி வெளியே எடுத்துடணும். இப்படி இழுத்துட்டு இங்கிட்டும் இழுத்துடணும். நல்லா ஸ்ட்ராங் பண்ணணும், கையை வச்சு இப்படி அமைக்கி ஸ்ட்ராங் பண்ணி, அடுத்து இந்த நல்லா இப்படி இங்கிட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கணும். இப்படி ஒட்டை அப்படி இழுத்துக்கணும். அடுத்து இங்கே இந்த கயிறு மேலே இருக்குங்களா, இதை நம்ம இப்படி அமைக்கி வச்சுக்கணும். இப்படி அமைக்கி விட்டுருவோம். ஒரு அடி 2-3 தடவை கை வச்சு அமைக்கணும். அதே மாதிரி இந்த பக்கமும் அதே மாதிரி கெட்டும் போது இப்படி அமைக்கிக்கோங்க. இந்த பக்கமும் அதே மாதிரி தான், நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி தான். இப்போ எடுத்து அதே மெத்தடு தான் கெட்டுங்க. அவராது. நீங்கள் அவுக்கும் போது கூட ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அவுக்கணும், ஸ்ட்ராங்காக இருக்கும். ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ